ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் ஹனுமான். கடவுள்கிட்ட எப்படி பக்தி செலுத்தினா அவரை அடையலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதையை நம்ம இன்னைக்கு கேட்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல ஒப்புக்கொண்டு தன்னுடைய சகோதரனான லக்ஷ்மணையும் மனைவியான சீதாதேவியையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அப்ப இந்த காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு நதி இருக்கு. அப்ப அந்த நதியை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு படகு தேவைப்பட்டது. அந்த உதவியை செய்வதற்காக மீனவரான படகோட்டும் தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அங்க இருந்தாரு படகோட. அவரோட பெயர் தான் குகன். அவர் என்ன பண்றாரு, நம்ம ராமபிரான, சீதாதேவி, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன், இவங்க 3 பேரையும் படகுல இருக்க சொல்லி அந்த நதியை கடந்து அக்கறையில கொண்டு போய் அவங்கள இறக்கி விடுறாரு. அப்படி அங்க போய் அக்கறையில இறங்கினோடனே ராமபிரான் குகனை பார்த்து கேக்குறாரு. என்ன கேக்குறாருன்னா, குகா, நீ எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்திருக்க இந்த கரையை கடக்கிறதுக்கு, ஆற்றை கடக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு உனக்கு கூலியா கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லையே, எந்த பொருளுமே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டாராம். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம குகன் அதுக்கு சொன்ன பதில் எவ்வளவு அற்புதமான ஒரு பதில் பாருங்களேன். ராமா, ஒரே தொழிலை செய்யறவங்க தங்களுக்குள்ள கூலி வாங்கக்கூடாது, அது முறையில்லை அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டு ஆச்சரியமான நம்ம ராமபிரான் குகனை பார்த்து கேக்குறாராம், நான் படகோட்டி இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் எப்படி நீ என்ன படகோட்டி, ஒரே தொழில் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குகன் அளித்த பதில் என்ன தெரியுமா? ராமா, இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு படகு வேணும், அந்த படகு என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜீவராசியுமே பிறவி அப்படின்ற பெருங்கடலை கடக்க உதவுபவது உன்னோட அருள் தான். நீங்க தான் எங்களோட பிறவின்ற பெருங்கடலையே கடக்க உதவுபவராக இருக்கிறீங்க. அந்த வகையில நீங்களும் படகோட்டி தானே அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட உடனே ராமபிரானுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா அவரு மெய் மறந்து குகனை தன்னோட மார்போட இறுக்கமா அணைத்து கொண்டு சொன்னாராம், இனிமே நாங்க 4 அல்ல, நீயும் எனக்கு தம்பிதான், என்னோட சகோதரன் அப்படின்னாராம். ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் இவங்க எல்லாத்தோட சேர்ந்து குகனையும் தன்னோட சகோதரர்களா பாவித்துக்கிட்டாரா நம்ம ராமபிரான். குகன் இதை கேட்டு ஆனந்த கண்ணீர்ல அப்படியே ராமபிரான குளிக்கவே வச்சுட்டாராம். இப்படியே காலங்கள் போகுது, நாட்கள் ஓடுகுது. அது மாதிரி நாட்கள் ஓட ஓட 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து நம்ம ராமபிரானுக்கு கோலாகலமா பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணி நடந்துகிட்டு இருந்தது. அங்க இருக்கக்கூடிய கங்கை கரையில நம்ம குகன் வழக்கம் போல படக தொட்டு கும்பிட்டுட்டு ஆற்று நீர்ல காலை கழுவிக்கிட்டு படகுல ஏறினாராம். ஏன்னா அந்த படகுல ராமன், சீதாதேவி, லக்ஷ்மணன் இவங்களையே அமர்ந்திருந்தாங்க. அப்ப எவ்வளவு புனிதமான படகு அது. அதனால அதற்கான மரியாதையை கொடுத்துட்டு அந்த படகுல ஏறி அமர்ந்தாராம். அன்னைக்கு
ஒரு 4-5 புதுசா 4-5 பேரு அந்த படகுல பயணம் செய்றாங்க. அதுல ஒரு இளைஞன் குகன்கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. என்னப்பா, அயோத்தியில ராமர் பட்டாபிஷேகம் கொண்டாட்டம்லாம் பயங்கரமா அமர்க்கலப்பட்டுக்கிட்டு இருக்கே, பயங்கர கொண்டாட்டம். எங்க பார்த்தாலும் வண்ண வண்ண கோலங்கள், எல்லாரும் புத்தாடைகளை இது போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நல்ல ஒரு மங்களகரமான ஒளின்னு விழா கோலம் பூண்டு இருக்கு ராமபிரானோட பட்டாபிஷேகத்தினால. நீ என்னடானா இங்க படகுல துடுப்பு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கியே? ஓ, உன்னை ராமர் அழைக்கலையா? நீ அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கிறதுக்கான தகுதி உன்கிட்ட இல்லாததுனால உன்னை அழைக்கலையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குகன் ரொம்ப அமைதியா நிதானமா சொல்றாரு பதில. ஐயா, ராமபிரான் என்ன மறப்பாரா? என்ன நினைக்காம அவர் இருப்பாரா? உன்னோட சேர்ந்து ஐவரானோம் அப்படின்னு என்ன அணைத்து கொண்டு என்ன 4வது தம்பியாவே அவர் பாவித்தாரே, அவருக்கா என்ன மறக்கும் அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொன்னாரா நம்ம குகன். அப்படின்னா ஏன் உனக்கு அழைப்பு விடுக்கல, ஏன் நீ போகல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு குகன் சொல்றாரு, பொதுவா ஒரு திருமணம் நடக்குது, ஒரு ஏதோ ஒரு விசேஷம் வீட்டுல நடக்குது அப்படின்னா அந்த திருமணமோ விசேஷமோ நடக்கக்கூடிய அந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு நெருங்கிய சொந்தங்களுக்கு நெருங்கிய நபர்களுக்கு, நண்பர்களாகட்டும் சொந்தக்காரவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பொறுப்புகளை பிரித்து அந்த பொறுப்புகளை எல்லாரையும் செய்ய சொல்லுவாங்க, நிறைவேற்ற சொல்லுவாங்க. அது இயல்பு தானே. அது மாதிரிதான் ராமர் எனக்கு இந்த பட்டாபிஷேகத்துக்கு வரக்கூடிய மக்களை அந்த கரையில இருந்து படகுல அழைத்து வரக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா நிறைய இந்த பொறுப்புகளை கொடுக்கும் போது அவங்க அதை நிறைவேற்றும் போது அந்த மணமேடைய பார்க்க முடியாம போகலாம். அந்த நிகழ்வை பார்க்க முடியாத ஒரு நிலைமை வரலாம். அது போலதான் எனக்கும். ஆனா நான் மானசீகமா மனதார ராமரோட பட்டாபிஷேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதோ என்னோட ராமன் என்ன பாக்குறாரு, நட்போட புன்னகைக்கிறாரு, சாப்பிட்டு விட்டு போ, வெகுமதிகளை வாங்கிக்கிட்டு போ அப்படின்னு என்ன பாசத்தோட சைகை செய்யறார். அந்த நிறைவு தானே வேணும். நான் இங்கிருந்தே அந்த நிறைவை பெற்று விடுகிறேன். எனக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்துல? அவரு கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் அழைப்பு அவர் பக்கத்துல அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் பொறுப்புகளை கொடுத்திருக்காருன்னா அவர் என்னை எவ்வளவு நெருக்கமா நினைச்சிருக்காரு. என்னால அந்த பொறுப்பை சரியா செய்ய முடியும். நெருக்கமானவங்க கிட்ட தானே நம்ம வேலை கொடுக்க முடியும். அப்ப அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காருன்னா நான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருப்பேன். வேற என்ன எனக்கு இந்த பிறவியில வேணும் அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட அந்த இளைஞன் மட்டும் இல்லாம பயணித்த எல்லாருமே குகனோட பதிலால கண்கள்ல நீர் திரண்டதான். உண்மைதானங்க. நம்ம பக்தி செலுத்துறோம். ஆனா பக்தினா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு நல்லதெல்லாம் நடக்கணும், நமக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கணும், கோயிலுக்கு போனா கடவுள்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போகணும், இப்படிதானே நினைப்போம். ஆனா உண்மையான பக்தி அவர் நமக்கு கொடுத்திருக்க பொறுப்பை நம்ம சிறப்பா தர்மப்படி நியாயப்படி செய்யும் போது அவர் எங்க இருந்தாலும் எத்தனை கோடி பேருக்கு நடுவுல இருந்தாலும் அவரோட பார்வை நமக்கு விழுகும். அவர் பார்வை விழுகிறத நம்மளால உணர முடியும். அதுதானே பக்தி. பக்தின்றது நம்ம கடவுளோட புரியறதுக்கான ஒரு வழி, கடவுள நம்ம நெருங்கிறதுக்கான வழி. அது மானசீகமா மனதார உணரும் போது, நெருங்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தமே தனி.
என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சிறந்தது. நிறைய தடவை நம்ம நினைப்போம், என்னடா இது, நம்ம நம்மளோட வேலையை கரெக்டா செய்யறோம், யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஆனா கோயிலுக்கு போனா நல்ல பணக்காரவங்க கடவுள்கிட்ட இருக்காங்க. அதுல எவ்வளவு பேரு எப்படி சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாரையும் சொல்லல, சில பேர். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் கிட்ட போய் சாமியை பாக்குறாங்க, எனக்கு அந்த பிராப்தம் இல்லையேன்னு கண்டிப்பா நம்ம நினைச்சிருப்போம். இதே மாதிரிதான் முன்னொரு காலத்துல ஒரு ஏழை பக்தன் கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், நீ எங்க இருந்தாலும் என் மீது இருக்கிற பக்தியினால உன்னோட தொழில நியாயமா நான் கொடுத்த உனக்கு இந்த பிறவிக்கான பொறுப்பை நீ என்னை மனசுல நினைத்து நீ சிறப்பா செய்யற. ஆனா சில பேர் என்கிட்ட இருக்கும்போதே அவ்வளவு தப்பு பண்றாங்களே, நான் அவங்கள தள்ளி வச்சேன்னா எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு கடவுள் பதில் சொன்னாராம். அதனால நம்ம தள்ளி இருக்கோம், கோயில்ல இருந்து நகர்ந்து இருக்கோம், கோயிலுக்குள்ள இவங்க போறாங்க, எல்லாருக்கும் பிராப்தம் இருக்கு, நம்மளால போக முடியல அப்படின்லாம் நினைக்கவே வேணாம். நம்மளோட தொழில, நம்மளோட வேலைய சிறப்பா மனதார அவரை எங்க இருந்தாலும் அவரை நினைத்து செய்யும் போது கடவுள் நம்ம கிட்ட ஓடி வருவாரு. சாதாரணமா கூட வரமாட்டாரு. அந்த பக்தி நம்மளையும் அவரையும் சேர்த்து வைக்கும். குகன் மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை மட்டுமே நம்ம கடவுள்கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம்னா அதுவே நம்மளை தேடி வரும் அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதனால நம்ம வேலைகளை, பொறுப்புகளை சிறப்பா மனதார சந்தோஷமா செய்வோம். கடவுள் நமக்கு எப்பயுமே அருள் புரிவார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் ஹனுமான். நன்றி.